ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் அப்டேட். நாங்கள் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடு எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பிஜியில் இருக்க ஸ்டஃப்பையாச்சும் வந்து வீடு எடுத்து ரீலொக்கேட் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஒரு 1 மந்த்தாக வந்து ஏப்ரல் ஃபுல்லாகவே வந்துட்டு நாங்கள் வந்து வீடு தான் வந்து தேடினோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது சென்னையில் வந்து வீடு தேடுறது. நீங்களும் வந்து இன்கேஸ் இப்போ நியூவாக மேரீட் ஆக போகிறீங்க இல்லை பேச்சுலர்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி நோ ப்ரோக்கர் ட்ரை பண்ணுங்கள். நோ ப்ரோக்கர் நாங்கள் அதில் தான் வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் வந்து லிஸ்ட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து தான் வந்து வீடு பார்த்தோம். எங்களால் வந்து தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பார்க்கலாம் முடியல. வீடு எடுத்துகிட்டு நாங்களே வந்துட்டு ஒரு சின்ன ஹவுஸ் வார்மிங் மாதிரி வந்து வச்சோம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வச்சு, வீட்டிலேருந்தெல்லாம் வர முடியாது, மேரேஜ்க்கு அப்புறம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஜஸ்ட் கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சு நாங்கள் வந்து ஹவுஸ் வார்மிங் வச்சோம். எப்போவுமே ஃபேமிலி ஃபங்க்ஷனை விட நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு எங்களோட ஹவுஸ் வார்மிங்கும் ரொம்ப மெமரபுளான ஒரு விஷயமும் கூட. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க வச்சு எல்லாத்தையும் வந்து கோலம் போட வச்சு மாந்தளெல்லாம் கட்ட வச்சு பூஜெல்லாம் போட்டு அவங்கள வந்து எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் பண்ணுறது எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்தது. அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பால் காய்ச்சிட்டோம். புது வீடுங்கிறதுனால எந்த திங்ஸுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வெளியே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து நாங்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து வெளியே வாங்கிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ஹவுஸ் வார்மிங் ஸ்டோரிஸ் எதாவது இருந்தால் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள்.